மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு தேவையானது 1/2 கிலோ மாப்பிள்ளை சம்பா, 1/4 கிலோ கருப்பு உளுந்து, 100 கிராம் பைத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஸோ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து கருப்பு உளுந்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கலர் மாற வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ கருப்பு உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து பைத்தம்பருப்பு, ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீரகமாக ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இது மூணுத்தையும் ஒரே பிளேட்டில் போட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை ஆற விட்டுடலாம். ஸோ சூடாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாம். ஸோ இதை நல்லா ஃபேனில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுடுங்க. ஸோ ஆற விட்டுனதும் நல்லா ஆறுனதும் இது நல்லா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எந்த அளவுக்கு இதை நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி இந்த மாவையும் இந்த கஞ்சி மிக்ஸியும் ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் நம்மளுக்கு வண்டு பிடிக்காது, எதுவுமே ஆகாது. ஸோ நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்யலான்னா, ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு நான் இந்த கஞ்சி மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4லேருந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 கப்பு எடுத்தேன். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் 4லேருந்து 5 கப்பு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே கேஸில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம கேஸில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸில் வைக்கலாம். வச்சு இதை கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அடிப்பிடிக்காது, கட்டித்தன்மையும் வராது. ஸோ நம்ம விட்டோன்னா அந்த அடியில் போய் அப்படியே நின்றுடும். ஸோ அதனால் கைவிடாமல் இதை நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ நல்லா கிண்ட நல்லா அந்த மாப்பிள்ளை சம்பா நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ வெந்து வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சதும் இது நல்லா சாஃப்டாகி நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குடித்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தோன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.